அரசாங்கத்துக்கு நான் சொல்லிட்டேன், இன்னொரு சுதந்திர போராட்டம் வேணும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். இன்னொரு சுதந்திர போராட்டம் வேணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலேயனின் பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இரையாக்கிய வீரமரவர் கூட்டம் நம்ம கூட்டம். அது அரசாங்கத்துக்கு தெரியும். கருணாநிதியே பாடியிருக்காரு, கருணாநிதியே எழுதியிருக்காரு, நம்மளை பற்றி எழுதியிருக்காரு. என்னைக்கு தேவமாறு கொந்தளிக்காங்களோ, என்னைக்கு தேவமாறு கொதிப்பழிஞ்சு ரோட்டுக்கு வராங்களோ, அன்னைக்கு ஆட்சி களையும். அதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. அதனால தமிழக அரசுக்கு நான் சொல்லக்கூடியது, தொடர்ந்து தேவமாரம் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், தேவர் படத்தை பார்த்தா உடனே பிடிக்கிறது, மஞ்சள் சிவப்பு கயிறு கட்டினா உடனே பிடிக்கிறது. இதே பிற சமூக ஒரு கயிறு கட்டி போனால் பிடிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் பண்ணி இந்த தேவமாரம் நிம்மதியாக வாழ வைக்கல அப்படின்னா, தேவமார இடைஞ்சல் படுத்தணும், தேவமார கோபம் முட்டணும் அப்படின்னு அரசாங்கமோ பிற கம்யூனிட்டி மக்களோ நினைச்சாங்கன்னா, இந்த தேவமாறு கோவப்பட்டோம்னீங்களேன், தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்ச சொத்துக்கு எல்லாம் போயிடும். நீங்கள் எப்படி சம்பாத்தியம் நினச்சிங்களோ நிம்மதியாக நீங்கள் வாழ முடியாது. அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் தொடர்ந்து என் சமுதாயத்தை நீங்கள் ஓயாமல் போயிடும், இவன் வாழக்கூடாதுன்னு சொல்லி அவனை இடைஞ்சல் பண்ணும் பொழுது எனக்கும் கோவம் வரும். நான் படி 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 படின்னு தான் சொல்கிறேன். நான் அடி 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 அடின்னு சொல்ல வச்சிடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் சரி வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும், வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, வன்முறை தீர்வாகாது அப்படின்னு நினைக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி எங்கள் தேவமாரை பார்த்து எங்கள் பெண் பிள்ளைகளுக்கும், எங்கள் தொழிலதிபர்களுக்கும், எங்கள் சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும், வந்து அரசு துறையில் உள்ளவங்களுக்கும் இடைஞ்சல் பண்ணிங்கன்னா போராட்ட களம் வேறு மாதிரி மாறிடும். இதை நான் எச்சரிக்கையாகவே வந்து சொல்லிக்கிடுதேன். உசுருக்கு பயந்தெல்லாம் இயக்கம் தொடங்கலை. உசுரை நாங்கள் பெருசாக நினச்சதே கிடையாது. மானம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க நாங்கள். மானம் போயிட்டுனா உயிர் வாழ மாட்டோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஒரே அடியாக ஓவராக எங்களை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. இதை எச்சரிக்கையாகவே நான் சொல்லிக்கிடுதேன்.